இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டுருக்கிறாங்க. நேஷ்னல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வெரி கிளியராக ஒரு மேண்டேட். another 2 years 2029 பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்கள். அவர் சொல்கிறது ஒன்று தான், அடிக்கடி சொல்லப்போது ஹானஸ்ட்டாக இருங்கன்னு சொல்லுவாங்க. ஊழல் பண்ணக்கூடாது, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த கடமை எங்கள் அமைச்சர்களுக்கு மட்டும் இல்லை, நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு சங்கடம் கொடுத்தாலும் அது ரொம்ப கஷ்டம் தலைவருக்கு. ஏன்னா எப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்போ இவங்களை கேட்ச் பண்ணலாம், எப்போ இவங்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம விட்டுடக்கூடாது நம்ம தலைவரை. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா நானும் அந்த ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கிறேன். ஒரு நாள் விளையாடலைன்னா எப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். காலேஜ் வச்சுருந்துருக்குறோம், ஸ்கூல் வச்சுருக்குறோம், ஐடி கம்பெனி வச்சுருக்குறோம். ஒரு நாள் அங்கே போகலைன்னா 30 வருஷமாக அந்த இதில் இருந்திருக்கிறோம். அப்போ அவரும் அதே தானே, 30 வருஷமாக இருந்திருக்காங்களோ, 33 வருஷமாக இருந்திருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ அவதூறுகள்லாம் தாங்கி நம்மளுக்கோசம் நிற்க பார்த்து நம்ம இதெல்லாம் விட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை ஒன்லி ஒன், த லீடர், அவர் லீடர் ஃபார் த நேஷன், ஃபார் த ஸ்டேட் இஸ் திரு சி. ஜோசப் விஜய் அப்படின்னு முடிவு எடுப்போம். அந்த உத்தரவாதம் கொடுப்போம். இந்த 100 நாள் மட்டும் இல்லை, வரப்போகிற நாட்கள், ஒவ்வொரு நாட்கள் ரொம்ப முக்கியம். இங்கே மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. பெரம்பூர் சிவா இங்கே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தலைவரும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 110 விதியின் கீழ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இங்கே பண்ண போகிறாங்க. நார்த் சென்னை என்ற ஒரு ஃபேஸ் இப்போ தலைவர் ஃபேஸ் மட்டும்தான். நார்த் சென்னை இஸ் சி. ஜோசப் விஜய் ஃபேஸ், அவ்வளோதான். அது எல்லா இதுவும் ஆர்கே நகராக இருக்கும், வில்லிவாக்கமாக இருக்கலாம், கொளத்தூராக இருக்கலாம், இல்லை பெரம்பூராக இருக்கலாம், ஆர்பூராக இருக்கலாம், ராயபுரமாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரே ஃபேஸ். ஸோ எப்படி தமிழ்நாட்டுக்கு சென்னை கேபிட்டலோ, சென்னைக்கு ஒரே கேபிட்டல் நார்த் சென்னை. அதுவும் பெரம்பூர் தான். அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. வரப்போகிற நாட்கள் பல நல்ல திட்டங்கள் தலைவர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரெவென்யூ மொபிலைசேஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய வருவாய் ஈடுக்கூடிய நிறைய விஷயங்கள் தலைவர் பண்ண போகிறாங்க. நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒரு 100 நாள் தானே ஆயிருக்கு. இன்னும் வரப்போகிற நாட்களில் பார்ப்பீங்க. இல்லை எனர்ஜெட்டிக்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கடவுள் நம்ம கூட இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி தலைவர் சொல்கிற மாதிரி தான், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்கிற மாதிரி. காட் பிளஸ் யூ, பீஸ் டு யூ ஆல். நன்றி, வணக்கம். நாளை வரலாறு நம் பேரை சொல்லட்டும். இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகமே வெல்லட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.